ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம தலைவர் வீட்டுல ஒரு செம்ம மேட்டர் கொளுத்தி போட்டிருக்காரு. இந்த வீட்டுல யாரு ஆக்டிவா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரை சூஸ் பண்ணி சொல்லணும் ஹவுஸ்மேட்ஸ். இதுல வந்து எல்லாரும் அவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் வெளியே கொண்டு வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அவன் அவங்க கிட்ட யாரு சண்டை போட்டாங்களோ அவங்களதான் வந்து குத்தி இருக்கான். இதுல ஜெனுவனா பாத்தீங்கன்னா நம்ம வியன்னா அவர்கள் வந்து அவங்களோட கருத்தை வந்து செம்மையா சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதிரையும் அவங்களோட பாயிண்ட கிளியர் கட்டா சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு திவாகர் வந்து அவர் வெஞ்சன்ஸை காமிச்சிருந்தாலும் அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்டா இருந்தது. அது என்னன்றத 1 by 1 பாத்துலாம். நம்ம பிரவீன் காந்தி வந்து இந்த வீட்டுல இன்ஆக்டிவா இருக்கிற 2 பேர் வந்து விஜய் பார்வதி அவர்களும் திவாகர் அவர்களும் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொன்ன இந்த விஷயம் தான் இப்ப வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் வந்து அதை வந்து கண்டிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அவர் என்ன மேட்ரு சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, திவாகர் மேல அவருக்கு ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு. அந்த வெஞ்சன்ஸ் எப்படி காமிச்சிருக்காருன்னா, நேத்து கெமிக்கும் அவருக்கு ஒரு சண்டை நடந்தது பாத்தீங்களா திவாகருக்கும். அப்போ வந்து கெமி வந்து நீங்க வந்து என் கண்ணை பார்த்து பேசுங்க, வயித்தை பார்த்து பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்களே, அந்த ஒரு மேட்ரு எடுத்து சொல்லியிருக்காருங்க. இந்த இதுல இன்ஆக்டிவா இருக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் ஒரு ரீசனாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. அவர் வந்து பேசிக்கா வந்து கண்ணை பார்த்து பேச மாட்டாரு, வயித்தை பார்த்து பேசுவாருன்னா இது எந்த டோன்ல சொல்றீங்க? நீங்க நேற்று சண்டையில பாத்தீங்கன்னா கெமி வந்து அவங்களுக்கு ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு தான் கேப்ல நின்றுட்டு இருக்காங்க. நின்றுட்டு அவங்க வந்து என் கண்ணை பாரு அவங்க கிட்ட சண்டைக்கு போறாம தான் போறாங்க. அப்ப திவாகர் உக்காந்துருக்காரு, கெம்மி நின்றுட்டு இருக்காங்க. அவருடைய பார்த்தாருன்னா அவங்க வயிறு தான் தெரியும். அவர் கண்ணை பார்த்து எனக்கு பேச பிடிக்கல உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி திரும்புறாரு இப்படின்றாரு. அந்த டைம்ல அவங்க சொன்ன வார்த்தை அது தப்புன்னு கெம்மியே உணர்ந்துட்டாங்க. அதனால தான் அந்த மேட்டர் அப்படியே சைலண்டா விட்டுட்டு, இது எப்படியும் விஜேஎஸ் வந்து நம்மள வந்து ரோஸ் பண்ண போறாரு சண்டே சாட்டர்டேல, அதனால அந்த மேட்டர் அப்படியே சைலண்டா விட்டுருவோம்னு சொல்லிட்டு அவங்களே தம்னு விட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பிரவீன் காந்தி ஏன் இந்த மேட்டரை சொன்னாருன்னு எனக்கு தெரியல. இத்தனைக்கும் வயசுல பெரியவர், அது மட்டும் இல்லாம டேரக்டர் வேற. இதுதான் வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா இப்போ வைரலா பட்டிருக்கு. பிரவீன் காந்தி எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் கேக்குறாங்க. பட் ஆனா எல்லாரும் அவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. யார வந்து உண்மையெல்லாம் சொல்ல. அடுத்தது யாருன்னு பாத்துடலாம். நெக்ஸ்ட் யார் வரான்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதி அவர்கள் தான் வராங்க. பார்வதி யார சொல்லியிருப்பாங்கன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நேற்று யாருக்கு முட்டிக்கிச்சு? கெமிக்கும் விஜய் பார்வதி தான் முட்டிக்கிச்சு. அதனால அந்த வெஞ்சன்ஸ் வந்து இங்க காமிச்சிட்டாங்க. கெமியும் நம்ம பிரவீன் காந்தி அவர்களையும் சொல்லிட்டாங்க. ஏன்னா பிரவீன் காந்திக்கும் இவங்களுக்கும் நேற்று இன்னொரு சண்டை நடந்தது. இந்த கதை சொல்ற டாஸ்க்ல வந்து கால் ஆட்டின்னு ஒரு மாதிரி அவங்களை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணது. அது இல்லாம நானுன்னு அவர் ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க உங்க கதையை மட்டும் சொல்லுங்க, நானுன்றதுக்குலாம் நீங்க மீனிங் சொல்ல தேவையில்ல அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாவே ஆச்சு. வெளியே வந்து போயிட்டுன்னு சொல்லிட்டாரு பிரவீன் காந்தி. அந்த ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் அவங்க வந்து இங்க காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நந்தினி வந்து விக்ரமையும் வியன்னாவையும் சொல்லியிருக்காங்க. எனக்கு இதுல ஒரு விஷயம் புரியல. ஏன் யாருமே வந்து கலையரசனை சொல்லவே இல்லை? கலையரசன் அப்படி என்ன பண்ணிட்டாரு இந்த வீட்டுல? எனக்கு புரியவே இல்லையே. எனக்கு இந்த ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு மக்களே. இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கலையரசன் எந்த ஒரு வேலையும் செய்யல, அவன் பாட்டுன்னு சுத்திட்டு இருக்கான். யாராவது அழுதா போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு ஆறுதல் சொல்ற மாதிரி சும்மா நின்று சீன் போடுறான். அதுக்கப்புறம் நம்ம விஜய் பார்வதி திவாகர் நம்ம கலையரசன் இவங்க 3 பேர் தான் கேங்கா சுத்துறாங்க. இதை விட்டு அவன் அந்த வீட்டுல என்ன ஆக்டிவா ஒரு வேலை பார்த்துட்டான்? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது மக்களே. நெக்ஸ்ட் வந்து ஆதிரை வந்து வியன்னாவும் அப்சராவும் சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு கெமி வந்து அப்சராவையும் வியன்னாவையும் சொல்றாங்க. கெமி கூட ஒரு அளவுக்கு ஜெனுவனா தாங்க பிளே பண்ணிருக்காங்க. அவங்க வந்து இந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் வச்சு நீங்க காமிக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியல. விஜய் பார்வதி எதுக்கு கெமியை சொன்னாங்கன்றது நல்லாவே எல்லாருக்கும் புரியுது. இப்பயே லைவ்ல உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஐயோ அவங்க புலம்பல் இருக்கே விஜய் பார்வதி, இது எப்பா ரொம்ப மோசமா இருக்கு. கெமியை வச்சு கிண்டல் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. நான் அடுத்த வீடியோ அதை பத்தி பேசுறேன். நம்ம பிரவீன்ராஜ் வந்து சுபியும் திவாகர் அவர்களையும் சொல்றாரு. அவரும் அதே பர்சனல் கான்ட் வச்சு தான் சொல்றாரு. சுபி என்ன வேலை செய்யலன்னு எனக்கு புரியல. அந்த பொண்ணு வந்ததுல இருந்து இந்த டாஸ்க்குக்காக எதனா ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல ஆக்டிவா தான் சுத்திட்டு இருக்கு. இவங்களுக்கு ஆக்டிவுக்கும் இன்ஆக்டிவ்க்கும் வித்தியாசமே தெரியலங்க. இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியல. அதே மாதிரி வியன்னாவும் ஓரளவுக்கு ப்ரோமோ எல்லாம் கூட வந்தாங்க. ஓரளவுக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்பலாம் இல்லைனாலும் ஓரளவுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களையும் தூக்கி இந்த வாட்டி ஜெயில போட்டாங்க. ஜெயிலுக்கு போற 2 பேர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வியன்னா அவர்களும் கானா வினோத் அவர்கள், இவங்க 2 பேர் தான் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் 9ல ஜெயிலுக்கு போற பர்சன் இவங்க 2 பேர் தாங்க. நெக்ஸ்ட் அப்சரா வந்து நம்ம கமருதினியும் அரோராவையும் சொல்றாங்க. கமருதின் என்ன பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஆக்டிவா இன்ஆக்டிவா தாங்க கேட்டிருக்காங்க. உங்களை வந்து இந்த வீட்டுல ஒஸ்ட் பெஸ்ட்னு கேட்கவே இல்லை. ஆக்டிவா இருக்காங்களா இன்ஆக்டிவா இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி கமருதினுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்றது எனக்கு புரியவே இல்லைங்க. இவங்க என்ன ஒரு மைண்ட் செட்ல கேம் விளையாடுறாங்கன்னே தெரியல. சரி, இவங்க யாருக்கும் ஒன்றும் கேமும் விளையாட தெரியல. பாக்குற நம்மளையும் மென்டலாக்கி அவங்களும் மென்டலா தான் சுத்திட்டு இருக்காங்க உள்ள பாதி பேரு. சரி, ரம்யா வந்து சபரியோ வினோத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாரும் வந்து 1 by 1 சொல்ல யாருக்கு அதிகமா வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் வினோத்தும் வியன்னாவும் தான் இந்த வாட்டி ஜெயிலுக்கு போறாங்க. அந்த ஜெயில் கண்டிஷன் ரூல்ஸ் என்னன்றதை பிக் பாஸ் அப்புறமேட்டு அப்டேட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. லைவ்ல இது மட்டும் தான் போயிருக்கு. இதே மாதிரி லைவ் அப்டேட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.